என்ன அபிராமி திடீர்னு சினிமால இருந்த சீரியலுக்கு குறிச்சிட்டாங்க? என்ன காரணம்? நான் நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருக்கேன். மேஜர் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். உலக அழகி ஐஸ்வர்யா ராய்ங்க, அவங்களையே விடல அப்படின்னா நம்மளெல்லாம் இவங்க விடுவாங்களா? நீங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா நிறைய பேசுறாங்க. ஆக்சுவலி ரொம்ப பழகிடுச்சுன்னு சொல்லணும். சுடருக்கும் எழிலுக்கும் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஓ, எழில் இஸ் a darling. எழில் வந்து எப்படி அந்த ரொமான்ஸ் சீன் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிரிப்பு வருமா? நிறைய சிரிப்போம். நீங்க வேற அங்க கேமரா எடுக்கிறவங்களே வந்து தலை கூட நடிச்ச அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரவுனிங் மொமெண்ட் என்னோட லைஃப்ல. அவர் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படின்றத தாண்டி ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். டைம்ல நான் இந்த சாங் தான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன சாங்? போகும் பாதை எங்கிலும் நூனம் நிறைந்த நெஞ்சிலும். நான் கண்ணை மூடி கண்ணை திறந்து அங்கதான் போய் நிப்பேன். அப்படின்னா எங்க போய் நிப்பேன்? மருதீஸ்வர் கோவில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருவான்மியூர்ல அவரு வந்து தலை பாஸ் அப்படின்னு வந்துருவேன் நானு. பாஸ் பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து க்ளோஸ் பண்றாரு. நானும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. அவள் லிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, யாரங்க பார்க்க போறோம்? நம்ம அபிராமி அவங்கள தான் பார்க்க போறோம். எந்த அபிராமினா நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம அபிராமியை தான் பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா Thank you so இருக்கு. much. நீங்களும் சோ ஸ்வீட், ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. சோ ஃபைன். எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு கேள்விதான், என்ன அபிராமி திடீர்னு சினிமால இருந்த சீரியலுக்கு குறிச்சிட்டாங்க? என்ன காரணம்? என்னவா இருக்கும்? அப்படி இப்படி நரசல் புரசல 1008 பேசுறாங்க. சோ என்ன காரணம்னு நீங்க தான் சொல்லணும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுறாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இவங்க வந்தா என்ன, சீரியலுக்கு போனா என்ன அப்படின்னு கண்டுக்காம விடாம அபிராமி சீரியல் அப்படின்னு வந்து கேக்குறீங்களே நீங்களா, அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் டெஃபினெட்லி நான் வந்து மூவிஸ்ல பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் லாங்கா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. என்னடா நெக்ஸ்ட் என்ன ஸ்கிரிப்ட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஓகே, டைமிங் லைக் வை நாட், நம்ம இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சேனல் போகலாம். நான் நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருக்கேன். மேஜர் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் லைக் நிறைய இந்த ஹேர்டில்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வரதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. சோ அந்த ரீசன்ஸ்க்காகவும் வந்து நான் சேனல் அப்ரோச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயிருப்பீங்க, எப்படி இருந்தது? ஃபீல் எல்லாம் எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்களோட முருகன் சார் தான் வந்து இன்சார்ஜ். ஸோ அவர் பேசும்போதே நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா 7 months வேற யாரோ ஒருத்தங்க டிராவல் பண்ணியிருக்காங்க, எனக்குமே பிடிக்கும் அவங்கள. ஸோ பட் நம்ம வந்து இப்போ வரோம் அப்படிங்கும்போது அது எப்படி இப்போ பீப்புள் அக்செப்ட் பண்ண டைம் ஆகும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே நான் இல்ல அப்படியே இருக்கு. சொல்லுங்க, அப்படியே இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் டே உங்களோட போஸ்டர்ஸ் பார்த்த உடனே அபிராமி என்னடா இங்க வந்து இருக்காங்க எப்படி ஒரு ஷாக் இருந்தது, ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது. அண்ட் லிட்டரலி வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. சோ எனக்கு வந்து அதுவே ஒரு பெரிய பிளெஸிங்கா நான் பார்த்தேன். கண்டிப்பா. அண்ட் எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, செட்ல போகும்போது இப்போ நம்ம புதுசா போறோம், அவங்க ஆல்ரெடி பழக்கப்பட்டிருப்பாங்க ஒரு நபருடன் போது, நம்ம வரும்போது அதை எப்படி எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, மருமக வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, இந்த பொண்ணு வீட்டுல இல்ல, அவங்களுக்கு இருந்த அன்பு இவங்களுக்கு என் மேல இருக்குமா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தான் இருந்தது. பட் போன அப்புறம் வந்து நிறைய வார்ம்லி வெல்கம், அது சொல்லணும் கண்டிப்பா. நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே கிட்ஸ் எப்படி பழகுவாங்க என் கூட, ஏன்னா அது கிட்ஸோட தான் மெயினாவே வந்து ரொம்ப ஒரு சிங்க் இருக்கணும். ஸோ எப்படி பழகுவாங்கன்னு கேட்டோன்னா, நீங்க பாருங்க, நீங்க அங்க வாங்க, நீங்க வந்து தமிழ் பொண்ணு வேற, ஸோ அவங்க தமிழ் நிறைய பேசுவாங்க, சொன்னாலும் உங்களால சிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. போன உடனே ஃபர்ஸ்ட் டே நான் மீட் பண்ணப்போ வந்து, ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஷார்ட் இல்லை அவங்களோட, செகண்ட் டேல இருந்தா. ஸோ மீட் பண்ணப்போ வந்து ஒரு ஸ்லைட் ஹெசிடேஷன், இது எப்படி இருக்கும். ஆனா ஸ்லோ பை ஸ்லோ அந்த ஈவினிங் குள்ளவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க.
நெக்ஸ்ட் டேல இருந்து தே ஜெல்ட் சோ மச். அஞ்சலி எல்லாம் அப்படியே மடியிலே வந்து இப்ப உட்காந்துக்கோ. அஞ்சலிக்கும் உங்களுக்கும் தான் ரொம்ப பாண்ட் அதிகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அஞ்சலியும் நீங்கள் தான் ஒன்னாவே இருக்கிறீங்க. ஆமா அம்மா பொண்ணு மாதிரி ஆமா அப்படியே. சோ எப்படி இருக்கு ஆமா அந்த ஃபீல், எப்படி இருக்கு? ரொம்ப அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் பாண்ட் எனக்கு. அண்ட் அபிக்கும் எனக்குமே கூட நல்ல பாண்ட் இருக்கு. ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லா கிட்ஸுக்குமே, கவின் அண்ட் மீ, காவ்யா அண்ட் மீ, ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கு எப்படின்னா என்னோட குழந்தைங்க கூட இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த ஆம்பியன்ஸ்ல நான் அப்படியே சுடராவே மாறிடுவேன். கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அப்படியே எனக்கு ஒரு 4 கிட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க புடிச்சுக்கிறதும் என்ன அவ்வளவு அன்பா புடிச்சுக்குவாங்க. சோ அந்த அந்த இதுக்கு வந்து எனக்கு நான் அப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சோ அதை தாண்டி ஒரு இடத்துக்கு இப்ப போயிருக்கீங்க. அந்த இடத்துல குழந்தைங்க நம்ம ஒரு மாடர்னா இருந்த பொண்ணு, ஃப்ரீ ஸ்டைலா இருந்த பொண்ணு, அந்த இடத்துல புடவை எல்லாம் கட்டி ஒரு அடக்க ஒடுக்கமான கேரக்டர், எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியுதா? இல்ல மோஸ்ட்லி நான் சாரீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா கலாட்சேத்ரால இருந்து வந்ததுனால எங்களுக்கு யூனிஃபார்மே சாரீஸ் தான். சோ சாரீஸ் புதுசு கிடையாது. பட் ரெகுலர் லைஃப்ல நம்ம டெய்லி இப்ப சாரி போட்டுட்டே இருப்போமா அப்படின்னா, ஏன்னா அதுல சுடர் தூங்கும் போதும் சாரில தான் தூங்குறாங்க, எழுந்திருக்கும் போதும் சாரில தான் இருக்காங்களே. ஆக்சுவலி நான் தான் கம்மியாவே மேக்கப் போடுவேன். கலர் கிரேடிங் எல்லாம் பண்றாங்கல்ல, அதுல வரும்போது எப்படிதான் என் மூஞ்சி இவ்வளவு ஃபேரா இவ்வளவு லைக் கம்ப்ளீட்டா நிறைய மேக்கப் போட மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃப்ரேம்ல பாத்தீங்க? நான் பார்த்தேன். ஏன்னா அங்க எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்க வந்து அந்த ப்ரூஃபோட நாங்க வந்து ரெடிமேட் ப்ரூஃபோட காட்டுவோம். சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா லைக் சி லைஃப்ல நீங்க பார்க்காத சேலஞ்சே கிடையாது. நிறைய இடத்துல நிறைய நெகட்டிவான நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீரியல்ஸ் வந்ததுக்கு அப்புறம், இந்த சீரியல் நீங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. நெகட்டிவா நிறைய பேசுறாங்க. முன்னாடி பேசுவாங்க, பின்னாடி பேசுறாங்க. சோ நிறைய பாக்குறீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலி ரொம்ப பழகிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து இது இதெல்லாம் போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்துட்டோம். பட் அப்பயுமே சம் கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம இன்னுமா இப்படியே இருக்கீங்க, பழைய காலத்திலேயே இருக்கீங்க, கொஞ்சம் ஃபார்வர்டா வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. சோ அவ்வளவுதான். பட் ஆனா எனக்கு அந்த இதுலயுமே தாண்டி ஒரு சிலர் வந்து சப்போர்ட்டிவா போடும்போது ஐ ஃபீல் குட். ஏன்னா நம்ம பார்க்க முடியாத இடத்துல தான் போய் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸோ எல்லாம் போடுறாங்க. இப்போ நம்மளோட ப்ரொஃபைல்ல நம்ம கிட்ட எப்படி இருக்காங்க, எல்லாரும் அன்பா தான் இருக்காங்க. நம்ம கிட்ட ரொம்பவே வந்து அந்த அஃபெக்ஷன் காட்டுறாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னா ஜீல எனக்கு தெரியவே தெரியாது என்னை பத்தி ஒரு ரீல் போட்டிருக்காங்களோ இல்ல சுடரோட ரீல் புதுசா வந்திருக்கு தெரியாது. அதுலதான் நிறைய நெகட்டிவ். நான் அது பார்க்க கூட சான்ஸ் இல்லை. ஸோ அதனால இட்ஸ் ஓகே. நான் பார்க்க முடியாத இடத்துல போய் நீங்க உங்களோட ஆதங்கத்தை கொண்டு கொட்டுறீங்க இல்ல எது பண்றீங்களா எனக்கு தெரியும். யார் பண்ணாலுமே நான் அதை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தாதான் நமக்கு எஃபெக்ட் ஆகும். சில சமயம் இந்த ரீல் வந்திருக்கா, எனக்கு ஏதாவது லிங்க் அனுப்புவாங்க, இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு. பை மிஸ்டேக்கா நம்ம பார்க்கும்போது 1-2 கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே எனக்கு தோணும், ஒரே மோனோட்டோனா ஒரே இது சொல்லும் போதே ஓகே நம்ம டார்கெட் பண்ணோங்கிறதுக்காக சொல்றாங்களே தவிர இட்ஸ் நாட் அ ஜென்யூன் கமெண்ட். ஸோ நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜென்யூனாவே யாராவது சொன்னாலுமே நம்மளோட பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளோட திறமை நமக்கு காட்டணும். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் பாக்குறவங்களை பொறுத்து இருக்கு. அண்ட் பீப்புள் எப்படி ஏத்துக்கிறாங்கன்றதும் நமக்கு தெரியும். ஸோ பேஸே இல்லாத ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து வரதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. மக்கள் ஏதாவது சொல்றாங்களா, இப்ப நம்ம போகும்போது அம்மா நீ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பாக்கா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அது நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம். ஏன்னா அது உண்மையான மக்கள் நம்ம கூட இன்டராக்ட் பண்றாங்க. கண்டிப்பா இது யாருனே தெரியாதவங்க ஒருத்தங்க ஏதோ நம்மள டிகிரேட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு நினைச்சு அதை நம்ம ஃபீல் பண்ணோம்னா அன்னைக்கான பர்ஃபார்மன்ஸே நமக்கு அவுட் ஆயிடும். சொல்லிட்டு போப்பா, பாத்துட்டு போப்பா. இந்த இடத்துல கண்டிப்பா நான் இந்த ஒரு விஷயம் சொல்லணும். உலக அழகி ஐஸ்வர்யா ராய்ங்க, அவங்கள வந்து நம்ம தள்ள தூக்கி வச்சு ஆடின டைமும் இருக்கு. இவங்க வந்து கீழே போட்டு பயங்கரமா டேமேஜ் பண்ண டைமும் இருக்கு. அவங்களையே விடல அப்படின்னா நம்மளெல்லாம் இவங்க விடுவாங்களா? மாட்டவே மாட்டாங்க. அதனால அப்படி நினைச்சிட்டு பரவாயில்லடா அப்படின்ட்டு போயிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிடணும். அப்படிதான் இருக்கேன். சோ அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சுடருங்கிற கேரக்டர் வந்து ஒரு துருதுருன்னு ஒரு மாதிரியான ஒரு துருதுருங்கிற பொண்ணு. அதுல எப்படி நீங்க அடாப்ட் பண்ணீங்க அங்க போனோன்னு? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பிகாஸ் இப்போ மதர் கேரக்டர் அப்படிங்கிறதுக்காக ஷிஃப்ட் பண்ணது எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் அந்த துருதுருவும் சேர்த்து எப்படி எடுத்துட்டு வருது, இட்ஸ் நாட் அபவுட் இவங்க யங் கேர்ள் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது சுடருக்கு. சுடருக்கு என்ன தேவை, அவங்க வந்து இப்ப வந்திருக்காங்க, இப்ப அம்மாவா ஆக போறாங்க அப்படின்றது தான் மைண்ட் செட் சேனலுக்கு. சோ அது பார்க்கும்போது புரிஞ்சவங்களுக்கு கரெக்டா புரியும். சோ அப்படியே இருந்தாலுமே அந்த துருதுரு கேரக்டர் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும். சோ அதுக்கு வந்து டைரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இம்ப்ரூவ்மெண்ட் வருது, எனக்கு அது புரியுது அப்படின்னா ஜீவா சார் வந்து ஹீல் எக்ஸ்பிளைன் மீ, அந்த டோன் கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சுக்கோங்கம்மா, இது இப்படி பண்ணுங்க. சோ அப்படி சொல்லும் போது அவரை வந்து நான் அப்படியே ஒரு டீச்சர் ஒரு கிட்டுக்கு சொல்ற மாதிரி நான் அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே சாருக்கு தான் வேணும், இந்த மீட்டர்ல தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு வந்து இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸ்ல எல்லாமே வந்து ஐ ஷிஃப்டட் டு தி நெக்ஸ்ட் கியர். அது அண்ட் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒர்க் பண்ண. பிகாஸ் ஐ எம் நாட் அ கிட்.
The previous one was a kid. Okay, she must be what, some 22. She's a kid. So I'm not a kid. I'm a woman. So அதனால எனக்கு அந்த கண்டிப்பா அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பா. பட் நானும் அந்த ஓவர் ஜோனா போக முடியாது. அவங்க போன அந்த போர்டுக்கு வந்து நான் போக முடியாது. என்னோட மீட்டர் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு கொடுத்திருக்கிற மீட்டர் டிஃப்ரெண்ட், எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஸ்பேஸ்ல நான் எப்படி அந்த துருத்துருவும் வச்சு அந்த அம்மாவாவும் வந்து அந்த ஒய்ஃபாவும் வந்து அந்த ஃபேமிலிக்கு எப்படி நான் ஒரு ப்ரொடெக்டரா இருக்க முடியும்ன்றத நான் வந்து எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்றேன்றது தான் என்னோட. சுடருக்கும் எழிலுக்கும் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஓ, எழில் இஸ் a darling. எழில் வந்து எழில் இஸ் a blessing for me in the serial because நம்மளோட கோ பார்ட்னர், அதாவது நம்ம ஹீரோ எப்பயுமே வந்து நமக்கான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கொடுக்குற ஒருத்தங்களா இருந்தாதான் நம்மளால பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண நிஜமா நிஜமா கண்டிப்பா. அண்ட் ஆஃப் ஸ்கிரீன்லயும் அவங்க வந்து இஃப் தே ஹேவ் தட் டீசன்சி அந்த ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கோசி ஜோன்ல இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். அண்ட் கணேஷ் ஹேஸ் எவ்ரிதிங். எப்படி அந்த ரொமான்ஸ் சீன் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிரிப்பு வருமா? நிறைய சிரிப்போம். நீங்க வேற அங்க கேமரா எடுக்கிறவங்களே வந்து அப்படியே சிரிச்சிருப்பாங்க. நான் ஷார்ட் முடிச்சுட்டே யாரா சிரிச்சது, சிரிக்காதேங்கடா சிரிப்பு வருதுடா அப்படின்னு. அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு ஜாலியா ஃபன்னியா காமெடியா போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு அங்க ஷூட். ஆனா உங்களுக்கு சீன்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல என்ன பண்றாங்க, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா நாங்கெல்லாம் அங்க சிரிச்சு சிரிச்சு ஷூட் பண்ணிருப்போம். அது மாதிரி ஒரு ஃபன் ஆம்பியன்ஸ். ஸோ எஸ் டெஃபினெட்லி எழில் வந்து இஸ் அன் அமேசிங் கேரக்டர் அண்ட் அன்பான ஒரு பர்சன். அவர் எல்லாருக்குமே செட்ல ஈக்குவலா அவர் வந்து ஒருத்தர்கிட்ட நான் பேசுவேன், இன்னொருத்தர்கிட்ட நான் அந்த மாதிரி கிடையாது. ஹி டசன்ட் ஹேவ் அந்த சூஸி இதுவே கிடையாது. எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி ஒரே எப்பயுமே இருக்கிற ஒரு பர்சன். ஓகே. ஸோ எழில் இஸ் an amazing hero. சூப்பர். சினிமால நடிச்சிருக்கீங்க, அதுவும் நம்ம தலை கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ தலை கூட நடிச்ச அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரவுனிங் மூமெண்ட் என்னோட லைஃப்ல. அண்ட் அவர் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படின்றத தாண்டி ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். அவர் கூட அவ்வளவு மொமெண்ட்ஸ் எனக்கு என் லைஃப்ல இருந்த டைம்ல நான் ஸ்பெண்ட் பண்ண கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவர் கூட நான் பேசின கான்வர்சேஷன்ஸ், நான் இப்ப கூட அவர் பேசினதோ அவர் எனக்கு சொன்ன விஷயங்கள்ல இருந்தும் எடுத்து கூட நான் லைஃப்ல சில விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இன் மை லைஃப். அதை நான் இப்பயுமே செரிஷ் பண்ணுவேன். இன்னும் மேலுமே வந்து இஃப் ஐ சி அஜித் சார் எனிவேர் எல்ஸ், நான் வந்து அதுல இருந்து கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு மொமெண்ட்டும் ஞாபகம் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி அவருக்குமே ஞாபகம் இருக்கும். நம்ம எல்லாம் அவர் எல்லாரு கூடயுமே ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் வந்து அப்படியே கிரீனா மைண்ட்ல வச்சுக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஐ எம் வெரி பிளெஸ்ட்னு சொல்லணும். அந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லுவீங்களா நீங்க? ஆமா ஆமா, நான் போயிருக்க கூடாது, நான் போயிருக்கவே கூடாது. நான் மட்டும் போகாம இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. மீராவை அசிங்கப்படுத்தின மாதிரி என்னையும் அசிங்கப்படுத்தணும்னு பாக்குறீங்க, அதுக்கு தானே அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, சரி 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 சரி, ஆமா ஆமா, நாங்க காசு கேட்டோம். ஆனா சார், நாங்க காசு கேட்டதுக்கு அப்புறம் அவ மனசு மாறிடுச்சு. அவ வேண்டான்னு சொன்னா சார், அவ நோன்னு சொன்னா சார். அதுக்கப்புறமா அவன் விடாம அவளை டார்ச்சர் பண்றான் சார். இது கரெக்டா சார்? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். நானு சாரி. No, it's okay. It's just one memory which just went back to the கண்டிப்பா. சோ கிளிசரின் போடாம அழுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை நாங்க இப்ப நேரா பாத்துட்டோம். சோ அந்த டைலாக் அப்படியே மறக்காம அப்படியே அதே எப்படி சொன்னீங்களோ அந்த மாதிரி சொன்னீங்க. ஒரு நிமிஷம் படத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்த மாதிரி இருந்தது. சோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காக நீங்க டைலாக் சொன்னது, அதுவும் தலை படத்துல இருந்து அந்த டைலாக் சொன்னீங்க. எனக்கு ஹார்ட்ல வந்து ஒரு மாதிரி ஆகுது. இதான் என்னோட ஆடிஷனே எடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ஆடிஷன்ல இதை எடுத்தப்போ வினோத் சார் இப்படி கேமரா வச்சுட்டு ஸ்டார்ட்மா அப்படின்னு சொல்லி எடுத்த ஆடிஷன் இது எனக்கு. அந்த ஆடிஷன் வந்து தலை வந்து அங்கே படம் அஜித் குமார் சார் வந்து அங்கே படம் நடிக்க வந்தப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பார்த்துட்டு you've done a great job அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால இந்த சீன் எனக்கு ரொம்ப வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நாங்க கேட்ட உடனே சிச்சோ நான் ஏதோ பண்ணி உங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் என்ன அடிக்க போறாங்க. ஸோ இல்ல அழுக வச்சுட்டேன், அதுதான். இல்ல இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. took me to a good memory back. So yeah. அடுத்து நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் கேக்குறேன். இப்போ ரீசன்ட் டைம்ல நான் இந்த சாங் தான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன சாங் இருக்கு?
இந்த சாங் தான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா கீதன் ஒரு மியூசிக், ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒருத்தர் இருக்காரு, மியூசிஷியன். அவர் கண்மணி அப்படின்னு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அந்த சாங் தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் போகும் பாதை எங்கிலும் நூனம் நிறைந்த நெஞ்சிலும் கனாவை போல அப்படின்னு ஒரு சாங் வரும். சோ ரீசன்ட் டைம்ல அதான் அந்த சாங் தான் அப்படியே ஓடிட்டே இருக்கும், லூப்ல போட்டு கேட்டுட்டே இருக்கிறது. காத்திருப்பேன் கண்மணியே அப்படிங்கும் போது ஆஹா அப்படின்ற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். இந்த சாங் தான் நான் ரிப்பீட்டடா. சென்னையில உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா என்ன இடம் சொல்லுவீங்க? எனக்கு போர் அடிக்குது, நான் கண்ணை மூடி கண்ணை திறந்து அங்கதான் போய் நிப்பேன் அப்படின்னா எங்க போய் நிப்பேன்? மருதீஸ்வர் கோவில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருவான்மியூர்ல. அவரு வந்து தலை பாஸ் அப்படின்னு வந்துருவேன் நானு. பாஸ் நல்லா அடி வாங்கிருக்கேன் பாஸ், செம்ம அடி, கொஞ்சம் மருந்து போடுங்க பாஸ் அப்படின்னு உட்காந்துருவேன் நானு. எனக்கு வந்து அந்த டெம்பிளா இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு அவரு. நான் போயிட்டு அங்க போயிட்டு உட்காருவேன், சில் பண்ணுவேன். இல்லன்னா நம்ம பீச் இருக்கவே இருக்கு, அப்படியே சும்மா கால் நடையா போயிட்டு அப்படியே இங்கேயே கடல். அதனால சொன்னேன் கடல் பக்கத்துலதான் நான் பாப்பேன் வீடு எப்பயுமே. சோ அதனால எங்கேயாவது பீச் போனோம்னா போவோம், மாடியில டெரஸ் போவோம், அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ஸ் நிலா எல்லாம் பார்த்தோம்னா ஜாலியா இருக்கும். என்னோட பெட்ஸ் இருக்கு, அது அப்படியே ஜாலியா மேல வந்து விழுந்து விளையாடும் போதே நம்மளுடைய சில் ஆயிடும். ஃபேவரட் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சது கோவில் புளியோதரை ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வாட்டி திருவண்ணாமலை போயிருந்தேன் கிரிவலம்க்கு. ஃபர்ஸ்ட் போன உடனே கோவில்லாம் முடிச்சுட்டு வாங்க எல்லாம் பிரசாதம் கவுண்டர் போலாம் அப்படின்னு அந்த அக்கா இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு ஒண்ணு ஃப்ரீயா ஒரு புளியோதரை கொடுத்தாங்க. அக்கா எனக்கா அக்கா எனக்கா அப்படின்னு பரவாயில்ல சாப்பிட அப்படியே ஒரு பயங்கரமான எக்ஸைட்மென்ட் தான் முக்கியம். எங்க போனாலும் புளியோதரை தான் முக்கியம். புளியோதரை கொடுங்க. எஸ். சோ டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பைக்ல போக பிடிக்குமா கார்ல போக பிடிக்குமா? பைக் ஐ திங்க் சோ, பிகாஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பைக்ல போனோம்னா இட்ஸ் a very intimate travel. So பைக் இஸ் நைஸ். கார் வந்து கம்ஃபர்ட், நம்ம ரொம்ப லாங்கா போறோம் அப்படின்னா சரிப்பா தூசிலாம் படாம ஜாலியா ஓட்டலாம், ஜாலியா தூக்கிட்டு ஏசியா போட்டு கரை கொடுத்து வந்துச்சாப்பா வாப்பா இறங்கி போலாம் அப்படின்ற மாதிரி கார்ல அதெல்லாம் அது மாதிரினா ஓகே. பட் பைக் இஸ் ஓகே. சோ இதை தாண்டி அபிராமி வந்துட்டு ரொம்ப அமைதியான பொண்ணா இல்ல அபிராமி இருக்கிற இடம் வந்துட்டு ரொம்ப ரகலியா சத்தமா? அது டிபெண்டிங் ஆன் த பீப்புள். என்ன சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அபிராமி வந்து அப்படியே ஷேட்ஸ் மாத்திப்பா. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்றாரு. சோ கமல் சார் அவர் வேற மாதிரி அவரு. சோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் இல்லையா, நமக்கு வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ மாறிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாற்றத்துக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே இந்த ஒரு மாற்றமும் எப்படி இருக்க போதுரா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நானும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரே வா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து சூப்பர் டீலக்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்துருக்கோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அஸ் அ பெர்ஃபார்மரா அவர் இவ்வளோ வித்தியாசமா பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணிட்டு டப்புன்னு மக்கள் மனசுல உட்காந்து போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள்டா அப்படின்ற மாதிரி பாடி கூட நான் ஃபிட்னஸே மெயின்டைன் பண்ண, நான் ஃபிட்டாவும் இருந்து இப்படி பண்ணுவேன் எல்லாமாவும் அவர் பண்றாரு. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இப்படி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும், பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. இவ்வளவு நேரம் வந்துட்டு நாங்க கேட்ட கேள்விக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டா அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க இன்னும் சுடரா எல்லாரும் வீட்டுக்குள்ளயும் நீங்க தமிழகத்துல இருக்க எல்லார் வீட்டுக்கும் ஆல்ரெடி போயிட்டீங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னும் யாருக்கும் நம்மள தெரியல, இன்னும் நம்மள ஏத்திருக்க மாட்டாங்கன்னு. உங்களை ஏத்துக்கிட்டனாலதான் எங்களை மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் உங்களை தேடி இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நீங்க பெரிய அளவுல வளரணும். தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். நீங்களும் எனக்கு ரொம்ப அழகா கேள்வி கேட்டீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க மூக்குத்தி தான் நான் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு மூக்குத்தி ரொம்ப பிடிக்கும். சோ எஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அழகா கேள்வி கேட்டீங்க. எனக்கு எதுலயுமே ஒரு ஹெசிடேஷன் இல்ல பதில் சொல்றதுக்கு. நீங்க இதை கேட்காதீங்க, நான் ஒண்ணுமே நான் சொல்ல வேண்டியதே இல்ல. சோ அதனால ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ நன்றி. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.